சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. ஜிம்பாப்வே போறாங்க. இந்தியா T20 மேட்சஸ் ஒரு 3 ஆடுறதுக்கு. அதில சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன், எதுக்கு அப்படின்னு இதுவரைக்கும் எந்த பதிலும் வரவும் இல்ல. ஆல்ரெடி இங்கிலாந்து சீரிஸ்லயே அவர ட்ராப் பண்ணிட்டு சூரியவன்ஷிய ஆட வச்சாங்க. அதுக்கு இங்க யாரும் பெருசா குரல் குடுக்கல. ஏன்னா, எல்லாருமே வைபவ் சூரியவன்ஷியோட மோகத்தில இருக்கும்பொழுது, இங்க சஞ்சு சாம்சன் எல்லாருமே மறந்துட்டாங்க. மறந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா, வைபவ் சூரியவன்ஷியோட பேட்டிங்க பார்த்துட்டு எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த நோக்கி, அதாவது சஞ்சு சாம்சன் பிளேயர் ஆஃப் த டோர்னமென்ட் அவார்டு அந்த T20 வேர்ல்டு கப் வின் பண்ணது எல்லாத்தையுமே அ மறந்துட்டாங்களோ அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. இத நான் எப்படி எடுத்துக்கிறது? இது என்ன மாரி எடுத்துக்கிறது? அப்புட்ன்னு சத்தியமா எனக்கு தெரியல. பட் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணத பத்தி எப்படி பார்க்குறீங்க? உங்களோட மனநிலை என்ன? சரிதான்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்தியா அந்த ஹை ரிஸ்க் கிரிக்கெட்ட கையில எடுத்துட்டாங்களா? ஃபியூச்சர நோக்கி போறாங்களா? அப்படிங்கிறத கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வே 2026ஓட டீம் இந்தியாவோட ஸ்குவாட் அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கின்றேன். பொதுவாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிளேயர் எடுக்குறாங்க, இல்ல ட்ராப் பண்றாங்க. ஸ்குவாட்ல ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா இதனால அந்த ஒரு விஷயம் நடக்குது. இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நான் யோசிப்பேன். பட் ஆனா இந்த விஷயத்துல நான் இதுல என்ன சொல்றது எனக்கு தெரியவே இல்ல. சஞ்சு சாம்சன ட்ராப் பண்ண விஷயத்துல. ஆமா, சஞ்சு சாம்சன இப்ப எதுக்கு ட்ராப் பண்ணணும்? நான் இங்க ட்ராப் பண்றத பத்தி நான் பேசவே இல்லன்னு கூட வச்சுக்கோங்களேன். இங்கிலாந்து சீரிஸ்ல எதுக்காக சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணிட்டு சூரியவன்ஷி ஆட வச்சீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். ஆமா, எனக்கும் இப்பவுமே சூரியவன்ஷி பேட்டிங் பிடிக்கும். நானும் ரசிப்பேன். ஆனா, சூரியவன்ஷிய ரொம்ப குயிக்கா டீம் இந்தியாக்குள்ள கொண்டு வந்து பிளேயிங் 11ல ஆட வைக்கணும். இல்ல இந்தியாக்குள்ள கொண்டு வந்தீங்களா? அவர நீங்க பேக்கப்பா வச்சிருக்கீங்களா? அவ் அ அவருக்கு வந்து ஒரு 3வது இல்ல அவருக்கு வந்து ஒரு 4வது மேட்ச், 5வது மேட்ச் இந்தியா சீரிஸ் ஜெயிச்சா ஒரு 5வது மேட்ச், இந்தியா சீரிஸ தோத்தாலும் கடைசி 1, 2 மேட்ச் இங்க குடுத்து அவர நீங்க ஆட வைங்க. இல்ல ஜிம்பாப்வே சீரிஸ்லயும் ஏதாவது 1, 2 மேட்ச் குடுங்க. அப்படிங்கிற மாரி தான் நம்ம பேசியிருப்போம். அதுதான் என்னோட கருத்தும் கூட. இப்பவும் நான் அதுதான் சொல்லுவேன். சஞ்சு சாம்சன ட்ராப் பண்றதுக்கு உங்களுக்கு காரணமே இல்லையே! எப்படி நீங்க ட்ராப் பண்ணுவீங்க? 3 மேட்ச் அடிச்சிருக்கிறாரு. முக்கியமான மேட்ச் T20 வேர்ல்டு கப்ல. பிளேயர் ஆஃப் த டோர்னமென்ட் அவார்ட் வாங்கியிருக்கிறாரு. அவர நீங்க உடனே அடுத்து வர ஒரு டூர்ல சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஒரு 2 மேட்ச்சு. ஒரு 3 மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல நீங்க எப்படி அவர ட்ராப் பண்ணுவீங்க? அதுல எங்க நியாயம் இருக்கு? எனக்கு புரியவே இல்ல. எந்த ஒரு ஆங்கிள்லயும் என்னால யோசிக்கும்போது நியாயத்த பார்க்கவே முடியல. ஆமா, நியாயத்த பார்க்கவே முடியல. என்ன பேசிஸ்ல ட்ராப் பண்ணியிருக்காங்க? கடைசியா அயர்லாந்து சீரிஸ்லயும், இங்கிலாந்துலயும் ஒரு மேட்ச் சரியா ஆடல அப்படின்னு சொல்லி ஏதாவது ட்ராப் பண்ணியிருக்காங்களா? அதுக்கா? இல்ல ஓவர்ஸ்ல கடைசி 10 மேட்ச எடுத்து அந்த ஸ்டாட்ஸ பார்த்து ட்ராப் பண்ணியிருக்காங்களா? எத வச்சு ட்ராப் பண்ணியிருக்காங்க? இல்ல நாங்க வந்து ஃபியூச்சர நோக்கி போயிட்டோம் அப்படின்னு யோசிச்சு ட்ராப் பண்ணியிருக்காங்களா? இப்ப சஞ்சு சாம்சனுக்கு வயசு 31 தானே ஆகுது. அடுத்து 2028 T20 வேர்ல்டு கப்ல இப்போ அவரு ஆனார்னா சீனியர் அவரு தானே. எதுக்கு ட்ராப் பண்ண இல்லங்க. இப்போ 2026 T20 வேர்ல்டு கப்பு வின் வின் பண்ணியாச்சு. அப்படியே டீம நம்ம வந்து புதுசா உருவாக்குறோம் அப்படின்னு போகும்போது அதில இப்போ சூரியகுமார் யாதவ்லாம் ட்ராப் பண்ணாங்க. ஏன்னா அவருக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிறதுனால அவர ட்ராப் பண்ணிடுறாங்கங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணதுல வந்து எந்த விதத்திலுமே எனக்கு புரியவே இல்ல. இதுக்கு பதில் வந்து ஒரு செலக்டர்ஸ் இன்னும் குடுக்கல. செலக்டர்ஸ் தான் ஆக்சுவலி குடுக்கணும். அவங்க செலக்டர்ஸ் இன்னும் அத பத்தி எதுவும் பேசல. போஸ்ட் மட்டும் போட்டாங்க சோஷியல் மீடியால. ஏதாவது சொன்னா தானே தெரியும். எதுவுமே சொல்லாம ஸ்குவாட மட்டும் அனௌன்ஸ் பண்ணி அந்த ஸ்குவாட்ல பிளேயர்ஸ் நேம் எதுவும் இல்ல அப்படின்னா என்ன நெனச்சுப்பாங்க? இப்ப சஞ்சு சாம்சன் பேர் இல்லன்னா என்ன நெனச்சுப்பாங்க? எந்த ஒரு ஊர்லயாவது, எந்த ஒரு நாட்டிலயாவது இப்படி நடக்குமா? சஞ்சு சாம்சன் அதாவது பிளேயர் ஆஃப் த டோர்னமென்ட் அவார்ட் வின் பண்ண ஒருத்தவர, அப்படியே அடுத்து வர பைலேட்டரல் சீரிஸ்ல ட்ராப் பண்றது. அஜஸ் பட்டேல் 10 விக்கெட் எடுத்தாரு இந்தியால. ஆனா ஹோம்ல அவர ட்ராப் பண்ணாங்க. ஏன்னா, அங்க எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் நாங்க ஆட வைக்க போறதில்லங்கிறனால அவர ட்ராப் பண்ணாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இங்க ஆடட்டும். இப்போ ஒரே ஒரு ஃபார்மேட் தானே ஆடிட்டு இருக்காரு. இதுல ஆடட்டும். இல்ல இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதுக்காக இவங்கள வந்து கொஞ்சம் ஒரு மாரி சுழற்சி முறையில பண்றோம் அப்டின்னாலும், சுழற்சி முறையில பண்றாலும், இவருலாம் ஒரு ஃபார்மேட் தானே ஆடிட்டு இருக்காரு. இப்போ இல்லன்னா சூரியவன்ஷி இந்த சீரிஸ் ஃபுல்லா ஆட வச்சுட்டு, அடுத்து ஜிம்பாப்வேல ஃபுல்லா ஆட வச்சுட்டு, அங்க சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா அப்டியே ட்ராப் பண்ணிட்டு போவாங்களா? ஏசியன் கேம்ஸ்லயும் கூப்ட்டு போவாங்க. அப்ப ஏசியன் கேம்ஸ்ல சஞ்சு சாம்சன் பேர் இருக்குது. ஏசியன் கேம்ஸ்ல சஞ்சு சாம்சன் ஸ்குவாட்ல இருக்காரு. இப்ப அவர என்ன பண்ணுவாங்க? அவர வந்து அங்க உட்கார வச்சுட்டு சூரியவன்ஷி ஆட வைப்பாங்களா? புரியலையே! தெரியலையே! திரும்பவும் ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் அதுதான் ஒலிக்குது. இல்ல இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரைட் ஹேண்டர்ஸ் அந்த கணக்கு ஏதாவது இருக்குதா? அப்படி பார்த்தாலுமே நீங்க சஞ்சு சாம்சன ட்ரா பண்ண முடியாதுல்ல. நெறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தானே டீம்ல இருக்காங்க. அப்போ நீங்க இஷான் கிஷனையோ இல்ல அபிஷேக் சர்மா தான் ட்ரா பண்ணணும். இதுல வந்து சூரியவன்ஷிக்கு இடமே இல்ல. நீங்க சஞ்சு சாம்சன் இந்த இங்கிலாந்து சீரிஸ், இல்ல ஜிம்பாப்வே சீரிஸ், இல்ல ஏசியா கப், இல்ல இல்ல ஜிம்பாப்வே சீரிஸ் வரைக்குமாவது பார்த்துட்டு ஆட வச்சிருக்கலாம். இல்ல செலக்டர்ஸ் இப்படி பண்ணுவாங்க. ரைட்டு அடுத்து ஒரு ஜிம்பாப்வே, அடுத்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்லாம் வருதுல்ல. ஆ
அது அந்த சீரிஸை நான் வந்து ஒரு சீனியருக்கு குடுக்குறத விட, நான் ஒரு யங்ஸ்டருக்கு குடுத்தேன்னா, யங்ஸ்டருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வருங்கிறது பண்ணுவாங்க. எனக்கு புரியுது. ஆனா, டீம்ல மேல ஒரு ஹை ரிஸ்க் கேமு அடிச்சு ஆடுற கிரிக்கெட்டர்ஸ் இருக்கும்போது, அங்க ஒரு ரன் ரேட்ட கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு டீசென்ட் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய, மேல ஒரு ஆங்கர் இன்னிங்ஸும் ஆடக்கூடிய ஒரு பேட்டர் இருந்தா என்ன? ஒரு சீனியர் இருந்தா என்ன? கரெக்ட்டா அதானே இருந்திருக்கும். அப்படிதானே ஆடணும். அப்படிதானே போகணும். இல்லங்க. எனக்கு 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 பெருசா உடன்பாடு கிடையாது. செலக்டர்ஸ் இந்த விஷயத்துல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. ஆனா ஏசியன் கேம்ஸ்ல சஞ்சு சாம்சன் நேம் நான் பார்க்குறேன். இது நான் வந்து அவர ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதா? இல்ல ரெஸ்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதா? இல்ல ரொட்டேட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறதா? எப்படி என்ன எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. அதான் எனக்கு புரியலங்க. என்ன இது எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஸ்குவாட்ல வந்து இப்போ சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷித் ராணா ரெஸ்டட், ஹர்ஷ்தீப் சிங் ரெஸ்டட், பிரசித் கிருஷ்ணா ரெஸ்டட், வாஷிங்டன் சுந்தர் ரெஸ்டட், ரவி பிஷ்ணோய் ட்ராப்டான்னு தெரியல. ஆனா அவரோட நேமும் நான் ஏசியன் கேம்ஸ்ல நான் பார்க்குறேன். இப்போ ஏசியன் கேம்ஸ்ல இப்போ நான் சொன்ன எல்லாரோட நேமும் இருக்கு. இப்போ இவங்கலாம் ரெஸ்டடா? அதுதான் ஒரு கேள்வியே. தெர்ல இன் ஃபியூச்சர் இப்போ பாருங்க ப்ராப் சிம்ரன் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து ஐபிஎல்ல பஞ்சாப் கிங்ஸ்க்காக அடிச்சிருப்பாரு. 100 அடிச்சிருப்பாரு 510 ரன் அடிச்சிருந்திருப்பாரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் ஆடியிருந்திருப்பாரு. பஞ்சாப் கிங்ஸோட சக்ஸஸ்க்கு அவரும் ஒரு காரணம். அவரு ஒரு மாரி அண்டர் ரேட்டட் விக்கெட் கீப்பர் தான். ஏன்னா 2, 3 சீசனா நல்லா விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. 2023லேருந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. 100லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட செலக்ஷன் கரெக்ட். ஆனா இங்க சஞ்சு சாம்சனுக்கு இன்னும் நாள் இருக்கு. இன்னும் காலம் இருக்கு. அதுக்குள்ளே நீங்க இன்னொருத்தவங்கள போகும்போதுங்கிறது தான் இங்க தெரியல. எனக்கு புரியல. மயங்க் யாதவ் கடைசியா ஐபிஎல் ஆனாரு. 4 மேட்ச் ஆனாரு. விக்கெட் எடுக்கல. அதுக்கு முன்னாடி இந்தியா ஏ அ T20 வேர்ல்டு கப்போட வார்ம் அப் மேட்ச்கள்ல அவர் ஆடுனாரு. அதுக்கப்புறம் அவரு பெருசா எங்கேயும் தலைய காமிக்கல. ஐபிஎல் ஆனாரு. ஐபிஎல்லுக்கு அப்புறம் அவரு பெருசா எதுவும் ஆடல. டைரக்ட்டா இங்க ஜிம்பாப்வே டூர்ல எடுத்திருக்காங்க. ரின்கு சிங்கும் ஐபிஎல்லுக்கு அப்புறம் எங்கும் ஆடல. எங்கேயும் ஆடல. ஐபிஎல்ல மட்டும் ஒரு மேட்ச் முடிச்சாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப அவர கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யஷ் தக்கூர் அவரு சாயித் முஸ்தாக் ட்ரோஃபில நல்லா பண்ணாரு. ஸ்ரீலங்கா ஏ, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் ஏக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர கொண்டு வந்திருக்காங்க. அசோக் சர்மா சாயித் முஸ்தாக் ட்ரோஃபில நல்லா பண்ணாரு. குஜராத் டைட்டன்ஸ் அவர பிக் பண்ணாங்க. அங்க மணிக்கு 150 கிலோமீட்டர் பெர் ஹவர் போட்டுட்டு இருக்காரு கன்சிஸ்டன்ட்டா. ஸோ அவரையும் இங்க ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எதிர்பார்க்கல அவருக்கு மெய்டன் கால் கிடைக்குன்னு. ஹர்ஷ் துபே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஆர்எச்சுக்கு நல்லா பண்ணாரு ஐபிஎல்ல. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நடந்த 2 3 ஓடிஐ மேட்ச் சீரிஸ்ல 2 அவருக்கு ஆடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சுச்சு. பண்ணாரு. ஒரு மாரி டீசென்ட்டாவும் பண்ணாரு. ஸோ இப்போ உள்ள வந்திருக்கக்கூடிய இந்த 6 பேரு, இந்த 6 பேர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் ஹர்ஷ் துபேக்கோ, அசோக் சர்மாவுக்கோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மெய்டன் கால் அப். இதுக்கு முன்னாடி மயங்க் யாதவ் 2024ல பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா இந்தியாவுக்காக ஆடுனாரு. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசா விக்கெட் எடுக்கலன்னு நெனைக்கிறேன். திரும்ப ஆட வந்திருக்கிறாரு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பாருங்களேன். இப்போ இங்கிலாந்து சீரிஸ்லயும் சரி, அவருக்கு அயர்லாந்து சீரிஸ்லயும் சரி, ஒரு பும்ரா இல்லாத, ஒரு ஹர்திக் பாண்டியா இல்லாத, ஒரு சிராஜ் இல்லாத ஒரு பவுலிங் அட்டாக் தான் அவருக்கு கிடைச்சுச்சு. இப்போ இங்க ஜிம்பாப்வேலயும் பாருங்க, அவருக்கு வருண் சக்கரவர்த்தி கிடையாது, ஹர்திக் பாண்டியா கிடையாது, பும்ரா கிடையாது. சரி இங்க தேவை கிடையாது. ஓகே பேட்டிங்லயும் இப்போ சஞ்சு சாம்சன் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்களே. ஹ ஒரு மாரி டெஸ்டிங் பீரியட். இது வந்து ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சிக்கு டெஸ்டிங் பீரியட். இந்த பிளேயர்ஸ அவன்கிட்ட குடுப்பேன். இந்த பிளேயர்ஸ வச்சு நீ ஜெயிச்சு காமி. இவங்கள வச்சு நீ ஜெயிச்சு காமிச்சிட்டனா, அடுத்து உனக்கு பும்ரா, ஹர்திக் பாண்டியா இவங்கலாம் உனக்கு இருக்கும்போது, உனக்கு ஒண்ணும் அது பெரிய கஷ்டமாவே இருக்காது. முதல்ல இவங்கள வச்சு ஜெயிச்சு காமி, இவங்கள வச்சு ஆடி காமிங்கிற மாரி பண்றாங்களோ எனக்கு தோணுது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸ்ரேயாஸ் ஐயர் மேலேயும் ஒரு அழுத்தம் இருக்கு. சீரிஸ ஜெயிக்கணும், மேட்சஸ் ஜெயிக்கணும், ரன் அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ இந்த மாரி ஒரு டீம குடுக்கும்போது அவர்கிட்ட இருந்து எப்படி ரன்ஸ் வரும்? அவர்கிட்டருந்து எப்படி விக்டரி வரும்? அவரு டீமோட பேலன்ஸ் பார்ப்பாரா? இல்ல தன்னோட பேட்டிங்க கவனிப்பாரா? ஒரு கேப்டனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அழுத்தம் குடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். இல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ், அசோக் சர்மா, யஷ் தக்கூர் இவங்களெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய பவுலரா பார்க்கலையா? ஆக்சுவலி இவங்கலாம் ஒரு இந்தியா ஏ டீம். ஆல்மோஸ்ட் இந்தியாவோட ஏ டீம் இப்ப லீட் பண்ண போறாரு ஸ்ரேயாஸ் ஐயர். கரெக்ட்டு. ஜிம்பாப்வேக்கு அது போதுமானா ஹோம்ல ஆட போறாங்கங்கிறது இன்னொரு டேஞ்சரான ஒரு கால், இன்னொரு அலர்ட் அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல வந்து இப்ப அசோக் சர்மாவுக்கு ஜிம்பாப்வே சீரிஸ் பெர்ஃபெக்ட். அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் கண்டிப்பா மேட்ச் ஆட வைப்பாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல அக்சர் பட்டேலோட நேமும் இல்ல. அக்சர் பட்டேலோட நேமும் இல்ல. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அக்சர் பட்டேலோட நேம் இல்ல. ஆல்ரெடி அக்சர் பட்டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, T20 வேர்ல்டு கப்ல வைஸ் கேப்டனா வச்சிருந்தாங்க. அயர்லாந்து சீரிஸ்லயும், இங்கிலாந்து சீரிஸ்லயும் அவர் வந்து வைஸ் கேப்டன்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க. இப்போ ஸ்குவாட்லேருந்து தூக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இல்ல அக்சர் பட்டேலோட நேம் நான் எங்கேயும் எழுதலல்ல. அக்சர் பட்டேலோட நேம் இல்ல. இதுல வந்து அசோக் சர்மாவுக்கு ஒரு மேட்ச் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மயங்க் யாதவுக்கும் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். இது போக ரின்கு சிங்குக்கு கிடைக்குமான்னு தெரியல. இதுல ப்ராப் சிம்ரனுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சூரியவன்ஷி, அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா இருக்காங்க. கிடைக்க வாய்ப்பு கிடையாது.
ஹர்ஷ் துபேவும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் இங்கே. ஏன்னா வேறு யாரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பெருசாக யாரும் இல்லைங்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அசோக் சர்மா, ஹர்ஷ் துபே உங்களோட டெபியூ நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? சரி, ஜூலை 23, 25, 26 ஹராரேல இந்த 3 மேட்சும் நடக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷிபம் துபே, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிற அந்த 3 ODI சீரீஸ்லையும் வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி காயமானார். இந்தியாவில் ஆப்கானிஸ்தான் சீரீஸ் அப்போவே காயமானார். அதுக்கப்புறம் அவர் ட்ராப் பண்ணாங்க. இங்கே T20 சீரீஸும் ஒரு ஆளில் இப்போது ODI சீரீஸில் ஷிபம் துபேவுக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஓவரால் பேசியாச்சு, அவ்வளோதான், கேட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சஞ்சு சாம்சனை ஏஷியன் கேம்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்களா? அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லைனா ஏஷியன் கேம்ஸில் கன்டினியூ பண்ணுவார். சரி, ஓகே, தெரில. ஓகே, தென் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.